Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. ஒரு 2-3 டேஸாக ஸ்டாய்க் வீடியோஸ் மிஸ் ஆனதுனால we are going to see it as a combined episode. ஸோ அப்போது September 13th ப்ரொடெக்டிங் our inner fortress from fear அப்படின்றது தான் கான்செப்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ராஜாங்கம் இருக்குது, அதுக்கு நிறைய கோட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த கோட்டையெல்லாம் தாண்டி வெளியிலேருந்து ஒரு எனிமி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் உள்ளேருந்து யாராவது துரோகம் பண்ணுறாங்க, இல்லை உள்ளேருந்து அந்த எனிமிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால உள்ளே வர முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மனசை அந்த பயம் தாக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த தேவையில்லாத பயம்ன்றது தேவையில்லாமல் உள்ளே வரத்துக்கு வேலையே இல்லை. ஆனால் நம்மளே இதுவாயிடுமோன்னு யோசித்தோம் அப்படின்னா அது நம்மளோட பயத்தை உள்ளேருந்து வெளியில் கொண்டுட்டு போகுது. ஸோ அதனால வெளியிலேருந்து தாக்குதல் நமக்கு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம அடுத்த நாள் September 14th பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வேண்டணும் இல்லையா? ஸோ அப்போது சாமி கிட்ட வேண்டுறீங்க, இல்லை நம்ம ஜென்ரலாகவே சாமி நம்பிக்கை இல்லைன்னா கூட இது நடக்கணும், கிரிக்கெட்டில் லாஸ்ட் பாலில் 6 அடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஏதாவது ஒரு வேண்டுதலில் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதையும் தாண்டி அந்த ஒரு ஆசை இல்லை, அது எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு ப்ரேயர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ப்ரேயரில் எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டாதீங்க, எனக்கு கஷ்டத்தை தாங்குற சக்தியை கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க அப்படின்றது ஸ்டாய்க் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஸ்டாய்க் ஃபிலாசபி படிச்சுட்டேன், இல்லை நான் ஸ்டாய்க் வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன், அப்போ நான் ஸ்டாய்க் அப்படின்றத ஒரு வெளி தோற்றத்துக்காக பண்ணாதீங்க. உள்ளேருந்து அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. உள்ளேருந்து அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வந்தாதான் உங்களோட மனநிலைக்கு அது உபயோகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்வைக்காக நம்ம ஒரு தோட்டம் வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த தோட்டத்திலேருந்து விளையிற காய்கறி பழங்களை நம்ம பிரயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.